ஹோட்டல் கிரவுன் பிளாசான்னு ஒரு ஹோட்டல்ல கூட தாக்குதல் நடந்தது. இப்ப கூட நீங்க பேசும்போது கூட வெளியில ஒரு சத்தம் போயிட்டு இருக்கு. நீங்க வெளியில போகக்கூடாது. அதுவும் சைரன் வந்துட்டு 2 சைரன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்துட்டு ஹசார்ட் சைரன்னு சொல்லுவாங்க. ஏதோ பிரச்சனை ஆக போகுது. இவங்க என்னன்னா ரேடார்ல இவங்க கண்காணிப்பாங்க. எங்கேயோ அந்த மிசைலோ இல்ல ட்ரோனோ வர்றது இவங்களை ரேடார்ல தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அசார்ட் சிக்னல் சைரன் கொடுத்துருவாங்க. அது விட்டு விட்டு அடிக்கும். அந்த அசார்ட் சைரன் அடிக்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோட்ல டிராவல் பண்ணாதீங்க, எங்கேயாவது ஒரு சேஃபான பில்டிங்கா பார்த்து ஓரமா நிறுத்துருங்க. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பஹ்ரைன்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கிட்ட நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த ஏரியால பக்கத்துல இருக்கிற ஷெல்டர்ஸ் எது இருக்கோ அதை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எமர்ஜென்சின்னா இங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஒரு லாங் சைரன் வரும். அது வந்துட்டு ஆல் கிளியர் சைரன்னு பேரு. அந்த சைரன் வந்துருச்சுன்னா, வணக்கம் சார். வணக்கம். பக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? வெல்கம் டு ஆல். நான் ஆக்சுவலா 4 நாளா இன்னைக்கு 4th டே 28th இருந்து நடந்துட்டு இருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கும் நேத்தும் இட்ஸ் so far ஃபைன். ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. நார்மலாவே இங்க வந்து பிரச்சனைகள் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்துட்டு பிளான் பண்ணது, அவங்க சொல்லிட்டு செஞ்சது எல்லாமே வந்துட்டு அவங்க அமெரிக்கனுடைய நேவல் பேஸ் அண்ட் அமெரிக்கனுடைய மேரிடைம் ரிப்பேர் ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து அவங்களுடைய ஷிப்லாம் ரிப்பேர் பண்ற இடம், அவங்களுடைய அந்த ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்களா பார்த்து தான் அவங்க தாக்கிட்டு இருந்தாங்க. விழுந்த ஒரு 2 3 கூட மீதி கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல மிசைல்ஸையும் ஒரு 100க்கு மேல ட்ரோன்ஸையும் இங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணி வழியிலேயே மறிச்சிட்டாங்க. அதை முறியடிச்சிட்டதால உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் எதுவும் பெரிய அளவுல இல்லை. சின்னதா அந்த ஒரு ஆரம்பத்துல 28ஆம் தேதி காலையில ஒரு 10:30 மணிக்கு அந்த நேவி பேஸ் இங்க இருக்கு, அவங்களுடைய அமெரிக்கன் நேவி பேஸ், அதுல வந்துட்டு தாக்குதல் நடத்துனாங்க. எதிர்பாராத சமயத்துல அது வந்துட்டு முதல்ல எடுத்த உடனே அது வந்துட்டதால இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்தது எல்லாத்தையுமே இவங்க வந்து முறியடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன 2 3 கட்டடங்கள் தாக்குனாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஹோட்டல் கிரவுன் பிளாசான்னு ஒரு ஹோட்டல்ல கூட தாக்குதல் நடந்தது. அது தவிர்த்து இங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் சிவிலியன்ஸை வந்து டார்கெட் பண்ணல. சிவிலியன்ஸ் இருக்கிற இடங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க தாக்காததுனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நார்மல் லைஃப் தான் இங்க போயிட்டு இருக்கு. ஆபீசஸ்லாம் நடக்குது. என்ன ஒண்ணு, ஆபீசஸ்ல வந்து கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் இருந்தால் ஒழிய நடக்காது அப்படிங்கிற வேலையை தவிர்த்து மற்றது எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஒரு சில கம்பெனிகள் மட்டும் ஒரு ஒரு சிலர் போறாங்க. மற்றபடி எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. இங்க எல்லாமே கிடைக்குது. அத்தியாவசிய பொருட்கள், மளிகை சாமான்ல இருந்து சாப்பாடுல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸும் திறந்துருக்காங்க. இந்த மாசம் ரமதான் மாசம்ன்றதால டே டைம்ல ஹோட்டல்ஸ் இருக்காது. யூஸ்வலாவே சாயங்காலம் திறப்பாங்க, உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும், ஆர்டர் பண்ணீங்கனாலும் கிடைக்கும். எல்லாரும் ஒரு நார்மல் லைஃப் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த சைலண்ட் சவுண்டு கேட்காத வரைக்கும். அந்த சவுண்டு கேட்டாக்கா கொஞ்சம் பதட்டு போவாங்க மக்கள். அது எல்லாருக்கும் நார்மலா இருக்கிறது தான். அந்த சைரன் ஒலி வரும்போது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பட்டாசு சத்தம் மாதிரி கூடவே கொஞ்சம் சத்தங்கள் கேட்கும். அது என்னன்னா, இவங்க வந்துட்டு அது மிசைலோ ட்ரோனோ ஏதோ ஒன்று வர்றத இவங்க இங்கிருந்து இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அது வந்து மேலே வானத்திலேயே இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த சத்தம் கேட்கும் நமக்கு. அந்த சத்தம் கேட்கும்போது அது அன்யூஷுவல் தானே, நார்மல் லைஃப் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, இங்க ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அது இல்லாம இருக்க முடியாது. அதை தவிர்த்து எவ்ரி திங் இஸ் நார்மல். கவர்மெண்ட் வந்து இங்க டேக் கேர் பண்றாங்க. அவங்க வந்துட்டு எமர்ஜென்சி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா கால் கூப்பிட்டு எல்லா உதவி கேட்கறதுக்கு. இந்தியன் எம்பசி அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய இடத்துல ஷெல்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த ஏரியால பக்கத்துல இருக்கிற ஷெல்டர்ஸ் எது இருக்கோ அதை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எமர்ஜென்சின்னா இங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க டைம் டு டைம் அவங்க வந்துட்டு அந்த மெசேஜஸ்லயே எல்லாத்தையும் சொல்றாங்க கரெக்டா. ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் கோயிங் ஃபைன். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நார்மலா இருக்கு. ஒரு நார்மல் டேல ஒரு நார்மல் டைம்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இன்னும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரல யாருக்கும்.
இப்ப கூட நீங்க பேசும்போது கூட வெளியில ஒரு சத்தம் போயிட்டு இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாவது சைரன் அந்த வரும், மாதிரி இல்ல சவுண்ட் வந்துட்டு இந்த சடனா மாதிரி ஏதாவது நடக்கும். கேட்கும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? யாரா இருந்தாலும் இப்போ நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க, நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன். நம்ம பேசலாம், பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங். யாருமே வந்துட்டு இப்போ நீங்க நார்மலா நம்ம வந்துட்டு ரைட்டு காலையில எந்திரிச்சோம், போனோம், வந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம், வீட்டுல இருந்தோம் அப்படின்றத தவிர்த்து ஒரு அன்யூஷுவலா ஒரு வேலை ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது யாரா இருந்தாலும் பிடிக்காத ஒண்ணு. அந்த சின்ன பதட்டம் இருக்கும். பட் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 4வது நாளுன்றதால 4 நாள் பழகிடுச்சு. சரி, ஓகே. இது இப்ப இந்த பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. இது வந்துச்சுன்னா அடுத்தது இது நடக்கும், இது நடக்கும். இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எது வரைக்கும் போகும்னா, உங்களுக்கு நேரடியா நீங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை பார்க்காத வரைக்கும், நேரடியா அது நடக்காத வரைக்கும், எஸ். அதுல ஒண்ணுமே இல்ல. எஸ், அது நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க சொன்னதும் அப்படித்தான் செஞ்சுதான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிதான். போர்ல வந்துட்டு ஓரளவுக்கு தான் போவாங்க. ரொம்ப கைமீறி போகும்போது யாரா இருந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் காப்பாத்துவாங்களா அப்படின்றது நம்ம கையில கிடையாது. அவங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணணும். சோ இன்னைக்கு வரைக்கும் இந்த நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்துட்டு மக்கள் இருக்கிற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல இங்க. நான் சொல்றது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. பட் இஸ்ரேல்ல நடக்குது, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க அங்க ஈரான்ல பண்றாங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு இதெல்லாம் மீறின ஒரு ரொம்ப உக்கிரமான ஒரு போர் இது. அதனால வந்துட்டு அது நம்ம பேச முடியாது. பட் அதை தவிர்த்து இங்க இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய கோவம் என்னன்னா, அமெரிக்காவுடைய நேவல் பேசஸ் எல்லாம் இங்க இருக்கு, இங்கிருந்து எங்களை நீங்க கண்காணிக்கிறீங்க, தாக்குறீங்கன்ற ஒரு கோவம். அதை வந்துட்டு அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதனால அந்த இடங்களை அவங்க அடிக்கிறாங்க. ஸோ வேற எங்கேயுமே அவங்க வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணல. ஸோ அவங்க சொன்னதே அதுதான். அமெரிக்காவுடைய அந்த பேசஸ் அண்ட் அவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இதை நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து கூட பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால அமெரிக்க தூதரகத்தை அடிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் இந்த ட்ரோனோட இதெல்லாம் விழுந்ததுல கொஞ்சம் பாதிப்பு வந்திருக்கு. அப்புறம் அராம்கோன்னு ஒரு ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் இங்க இருக்கு. அது வந்து பாதி அமெரிக்கா பாதி சவுதி. அதுலயும் அதே மாதிரி அந்த ட்ரோன் விழுந்ததுல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இப்படியா நடந்துட்டு இருக்கு. துபாயில வந்துட்டு அமேசானுடைய டேட்டா சென்டர் இருக்கு, அதுல அதே மாதிரி தான் ட்ரோன் விழுந்ததுல அசம்பாவிதம் இருக்கு. ஸோ இது தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு. சிவிலியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் எதுவும் இதுல இப்போ 2-3 டெத் இதுல நம்ம கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அபுதாபில ஒண்ணு, அப்புறம் இங்க பஹ்ரைன்ல முந்தா நாள் ஒண்ணு. இதெல்லாம் கூட எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விழுது இல்லையா, அந்த ட்ரோன் இன்டர்செப்ட் ஆகும்போது அந்த பீசஸ் விழுது இல்லையா, அந்த பீசஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு உஷ்ணத்துல தான் இருக்கும். அது அது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இந்த இன்டர்செப்ஷன் நடக்கிறது பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேலதான் நடக்கும். அந்த 100 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து ஒரு பொருள் கீழே விழும்போது பயங்கர ஃபோர்ஸா விழும் அது. அந்த ஸ்பீட்ல வந்து படும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆயிடுது. அப்படி இறந்தவங்க தான் அந்த 2-3 பேர் கூட இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது. இதை தவிர்த்து வேற எந்த கேஷுவாலிட்டியோ இல்ல பெரிய டெத்தோ எதுவும் இல்லை. சோல்ஜர் சைடுல சொல்றாங்க, அது நம்மளுக்கு கரெக்டான டீடைல்ஸ் தெரியாது. ஏன்னா இவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த போர் சமயத்துல யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு அவருடைய அந்த இறுதிச் சடங்கெல்லாம் நடக்குது, இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா 2 பேருமே வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. பட் இதுல வந்து 3வது நாடுகள் தலையிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணி அவங்கள பேச வச்சாதான் இது ஒரு முடிவுக்கு வரும். 2 பேரா முடிப்பாங்களான்னு தெரியல. இது இப்படி தொடர்ந்ததுன்னா கஷ்டம் தாங்க. இது எல்லாருக்குமே கஷ்டம். ஒரு நார்மல் லைஃப் மக்களுக்கும் சரி, பிசினஸுக்கு பண்றவங்களுக்கும் எல்லாருக்கும் இது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இது வந்துட்டு ஒரு ஓகே அப்படின்னு கடந்து போற விஷயம் கிடையாது. ஏன்னா யாருமே வந்துட்டு ஒரு போரை வந்துட்டு பாக்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் அமைதியா போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது இந்த அசம்பாவித இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் மற்றவங்களுக்கு. இப்போ இஸ்ரேல்ல இருக்காங்க, இப்போ இந்தியன்ஸ் ஒரு சிலர் ஈரான்லயும் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க வந்துட்டு ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு சண்டை இருக்கு, எப்ப இருந்தாலும் சண்டை வரும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து போவாங்க. அது வேற விஷயம். இது மாதிரி வருதுன்னா சரி ஓகே எனக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. பட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ பஹ்ரைன்லாம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அமைதியா இருக்கும். ரொம்ப ஒரு காமன் ஒரு அமைதியான ஒரு லைஃப் இங்க போயிட்டு இருக்க ஒரு இடம்.
அதே மாதிரிதான் துபாய். இப்போ இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப அமைதியான இடம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி போன வருஷம்லாம் 10,000 மில்லியனர்ஸ் அங்க இடம் வாங்கி ரீலோகேட் ஆனாங்கலாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருந்த இடங்கள் தான் இது எல்லாமே. இது வந்துட்டு இவங்க யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. மக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து வரல, இப்படி எல்லாம் நடக்கும்னு. அன்பார்ச்சுனேட்லி ஓகே நடந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு வாரா ஆகாம ஒரு கட்டத்துல நிக்கிறது இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் முயற்சி பண்ணி அதை பேசி இதை வந்துட்டு இது பேச்சுல மட்டும்தான் தீர்க்க முடியும். சண்டை வந்து எதுக்கும் தீர்வு கிடையாது. சண்டைனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பழைய காலம் கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அப்படிதான் அதை நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம் எல்லாரும். சரி ஓகே இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. 1 டேக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளும் நம்ம கவர்மெண்ட் சைடு இருந்து எடுக்கப்படுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது எப்படின்னா இப்போ இது வரைக்கும் பண்ணது எப்படின்னா இப்போ இந்த டிரான்சிட்னு சொல்லுவாங்க. இப்போ லண்டன், அமெரிக்கா அந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துபாய், கத்தார், பஹ்ரைன் இங்கெல்லாம் டிரான்சிட் போட்டுக்கிட்டு வேற ஃபிளைட் மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டவங்கள தான் இப்போ வந்துட்டு 2 நாளா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுவே ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 500 ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல 5 ஃபிளைட் 10 ஃபிளைட் தான் ஆப்ரேட் பண்றாங்க இந்த 2 நாளா. ஏன்னா இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு ரோட் சைட கூட்டிட்டு போயிட்டு வேற ஏர்போர்ட்ல இருந்து போறது. இவங்க இந்த இதுவே பாத்தீங்கன்னா நார்மல் ரூட்ல இருக்காதுங்க, வேற ரூட் எடுத்து சுத்திக்கிட்டு தான் வருவாங்க இந்தியாவுக்கு வரும்போது. அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. இன்னும் வந்துட்டு இந்த ரெகுலரா டிக்கெட் புக் பண்ணிட்டு ரெகுலர் ஷெட்யூல்ல போறாங்க இல்லையா, அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் இன்னும் ஆப்ரேட் ஆகல. சோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது இப்போ நாங்கெல்லாம் இங்க ரெசிடென்டா ஆல்ரெடி இருக்கிறோம் இல்லையா, எங்களெல்லாம் எவாக்குவேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இன்னும் வரல. அந்த அளவுக்கு எல்லாம் கைமீறி எல்லாம் போகல. அப்படி இருந்ததுன்னா அதுக்கும் அரசாங்கம் எடுக்கும். இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா இப்போ இங்க பஹ்ரைன்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கிட்ட நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. பேசிட்டு இங்க இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி 2 அரசாங்கமும் சேர்ந்து ஒருவேளை சுச்சுவேஷன் கைமீறி போகுது, இப்போ பிரச்சனை ஆகுதுன்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்துட்டு ஏத்தி அனுப்புறது, இந்த மாதிரி ஆளுங்களை போகணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் போகலாம் அப்படின்றது இதெல்லாம் செய்வாங்க. அதுல நடக்கும். பட் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு வருஷம் சுச்சுவேஷன் இன்னும் வரல. ஸோ இது வரைக்கும் நார்மலா போயிட்டு இருக்கிறதால அந்த அவசியமும் ஏற்படல. இப்போ 2 நாளா அது பண்ணது வந்துட்டு இந்த டிரான்சிட் ஆயிட்டு மாட்டிக்கிட்டவங்கள அவங்களே ஒரு 3-4 நாளா அங்க அந்த ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் பண்ணி அந்த ப்ரியாரிட்டி பிரகாரம் யாரு முன்னாடி வந்து இருக்காங்க, யாரு அங்க இருக்காங்க ரொம்ப நாளா அந்த மாதிரி பார்த்து அவங்கள வந்துட்டு இவங்க எல்லாரும் அதுக்கும் சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாரும் வந்து இங்க வந்து எங்களையும் பேனிக் பண்ணிடாதீங்க, மெசேஜ் யாருக்கு அனுப்புறோமோ அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி நல்லாவே பண்றாங்க அந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனால வந்துட்டு யாருக்கும் அந்த பயம் இன்னும் இது வரைக்கும் வரல. ஸோ சேஃப் தான், அது அரசாங்கங்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு வரைக்கும். பஹ்ரைன்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கவர்மெண்ட் சைடு இருந்து? நீங்க வெளியில போக கூடாது. அதுவும் சைரன் வந்துட்டு 2 சைரன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்துட்டு ஹசார்ட் சைரன் சொல்லுவாங்க. ஏதோ பிரச்சனை ஆக போகுது, இவங்க என்னன்னா ரேடார்ல இவங்க கண்காணிப்பாங்க. எங்கேயோ அந்த மிசைலோ இல்ல ட்ரோனோ வர்றது இவங்களை ரேடார்ல தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அசார்ட் சைரன் கொடுத்துருவாங்க. அது விட்டு விட்டு அடிக்கும். அந்த அசார்ட் சைரன் அடிக்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோட்ல டிராவல் பண்ணாதீங்க, எங்கேயாவது ஒரு சேஃபான பில்டிங்கா பார்த்து ஓரமா நிறுத்துருங்க. அதே மாதிரி ரோட்ல நிக்காதீங்க, உங்களோட பில்டிங்குடைய கீழே இந்த கார் பார்க்கிங் இல்ல ரிசப்ஷன் இந்த மாதிரி இடத்துல இருங்க. வீட்டுல இருங்க, வெளியில சுத்தாதீங்க அந்த டைம்ல. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது வந்த உடனே ஆர்வத்துல மொட்டை மாடிக்கெல்லாம் ஓடுவாங்க, போயிட்டு படம் எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் அவங்க லைஃப் டைம்ல பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க மேல போய் எடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரோன் பீஸோ ஏதோ வந்து இன்டர்செப்ட் ஆகி உடஞ்சி விழுந்தா நீங்க வந்துட்டு பிழைக்கிறது கஷ்டமாயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்காதீங்க. அதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இதுவே ரூலே போட்டிருக்காங்க, நீங்க வந்துட்டு இது மாதிரி எல்லாம் போட்டு ஃபில்ம் பண்ணி சோசியல் மீடியால வந்து பரப்பிட்டு இருந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலரை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அது மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஒரு லாங் சைரன் வரும், அது வந்துட்டு ஆல் கிளியர் சைரன்னு பேரு. அந்த சைரன் வந்துருச்சுன்னா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நீங்க சேஃபா இருக்கலாம், எங்கன்னா போறது வரதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றது தான். பட் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க சொல்றாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஆப்லாம் இருக்கு,
கவர்மெண்டோட ஆப் வெப்சைட்ல ரெகுலரா சோஷியல் மீடியாலயும் அவங்க இருக்காங்க, போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க என்ன நடக்குது, அப்டேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறதால வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பயமோ எதுவோ கிடையாது. நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க இப்போ இன்னொன்னு சொன்னாங்க, நேத்து கூட நான் படிச்சேன். ரொம்ப சேஃபா கேர்ஃபுல்லா இருக்கணும்னா சோசியல் மீடியாவை நீங்க பாட்டுக்கு ரொம்ப உருட்டிட்டு இருக்காதீங்க. அதுல வர்றதை பார்த்து நீங்களும் பேனிக் ஆகி அடுத்தவங்களையும் பேனிக் பண்ணாதீங்க. தயவு செய்து பார்க்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து எதனா அப்டேட் இருக்கான்னு பாருங்க. இப்ப நாங்களே இப்படி சோசியல் இருந்தாலே மீடியா போதும். பார்க்கும்போது நிறைய வீடெல்லாம் சேதமடைஞ்சிருக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. இல்ல இதெல்லாம் நடந்ததுங்க. எங்கன்னா இஸ்ரேல்ல நடக்குது, ஈரான்ல நடக்குது. அந்த இடத்துல வீடு, கட்டடங்கள் சேதம், மனுஷங்க இதெல்லாம் நடக்குதுங்க. ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. இப்போ நேத்து முந்தா நாள்லாம் நாங்க பார்த்தோம், பஹ்ரைன் அப்படின்னு போட்டுட்டு வீட்டுல எரியற மாதிரி, வீட்டுக்குள்ள இருந்து ஆளுங்க ஓடுற நிறைய பார்த்தோம். இப்ப இல்ல, 10-15 வருஷத்துக்கு அது முன்னாடி அப்போ எப்பயோ அந்த நேத்து வீடு போட்டது ஃபேக் நியூஸ். கண்டிப்பா இன்னும் அந்த அளவுக்கு வீடு எல்லாம் இங்க வந்துட்டு இதுவாயிட்டு டேமேஜ் ஆயிட்டு ஜனங்க ஓடி அதெல்லாம் கிடையாது. எப்பயோ நடந்த விஷயங்கள். வீடு ஃபயர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு இப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் இப்ப நடந்த மாதிரி போட்டுடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் இன்னொன்னே பார்த்தேன், இங்க ஒரு ஹோட்டல் பில்டிங் ஃபுல்லாவே இருந்துச்சு இங்க. அதை எடுத்து போட்டு இது துபாய் அப்படின்னு போடுறாங்க. ஆனா அது பஹ்ரைன் அவங்களுக்கு தெரியாது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுது, இங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கன்னா. சோ அது அவாய்ட் பண்றது நல்லது. மத்தவங்க எல்லாம் கூட பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சேனல்ஸ், நியூஸ் தர்றவங்க ப்ராப்பரா நியூஸ் தர நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து இதுதான் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருந்தாங்கன்னா கூட நிம்மதியா இருக்கலாம். இது கண்ணாபின்னான்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு டென்ஷன் தான். எல்லாருக்குமே பேனிக் தான். பாக்குற எங்களுக்கும் ஆமா பேனிக், அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் பேனிக். ஆல்ரெடி நீங்க ஒரு கண்டிப்பா பேனிக் கண்டிப்பா. சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. ஆமா சொன்ன மாதிரி இப்ப எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு இப்ப இதுலயே இப்போ எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. சரி ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது அதனுடைய இது வந்துட்டு வீரியம் ரொம்ப பெருசா தெரியாது. சரி ஓகே இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம இருப்போம். ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது, லைட் ஹார்ட்டடா இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன சத்தத்துக்கே பயந்துருவாங்க. ம். அதுவும் இல்லாம இப்போ வீடுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் ஒரு சிலதெல்லாம் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் புதுசு, இந்த சைரன் சவுண்டு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாமும் ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. நம்ம என்னன்னா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒத்துழைச்சு நடக்கிறது தான் நமக்கு நல்லது, அரசாங்கத்துக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது கொஞ்சம் அதீதமா ரொம்ப யோசிச்சு இப்படியா அப்படியான்னு இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத வேலை. இப்ப என்ன, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அந்த நிதர்சனமா அதை பார்த்தோமா போயிட்டு இருக்கோமா அவ்வளவுதான். நம்ம ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நம்ம பயமுறுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைன், இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலைமை வந்து சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம்.